ஸ்கோடா பீக். இது வந்துட்டு எலக்ட்ரிக் எஸ்வி செக்மெண்ட் கார். இது வந்துட்டு ஒரு தடவை சார்ஜ் பண்ண அப்படின்னா 610 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இதில் வந்து நமக்கு 2 பேட்டரி பேக் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து 91 கிலோவாட் பேட்டரி, இன்னொன்று வந்துட்டு 63 கிலோவாட் பேட்டரி. ஸோ இந்த மாதிரி 2 செக்மெண்ட்டில் நமக்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. பொதுவாக வந்துட்டு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் கார் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்குது. எல்லா கார் கம்பெனியுமே வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அதாவது ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் எம்ஜி. ஸோ இது மாதிரி எல்லா கார் கம்பெனியுமே வந்துட்டு அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. சேல்ஸ் வந்து அவங்க வந்து டாப்ஸில் இருக்காங்க. ஸ்கோடான்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தான் அவங்க வந்துட்டு எலக்ட்ரிக் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க இந்தியாவுக்குள்ளே. அதுவும் அவங்க பீக் மாடல் மூலம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இந்தியன் எலக்ட்ரிக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறாங்க. ஸோ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்கோடா பீக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நியூ பிளாட்ஃபார்ம், நியூ டிசைன், ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியலிசி நிறைய எலகன், நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய சிக்னேச்சர் எலமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹெட்லைட் போய் எடுத்துகிட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்இடியில் டி ஷேப்பில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு லுக்காக, நல்ல ஒரு அப்பீரன்ஸ் வந்து கொடுக்குது. ஹெட்லைட்டும் சரி, பேக் சைடு டீலையும் சரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் ப்ரொஃபைலையும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்கனால இதுலேருந்து நம்மளால் பவர் அவுட்புட் வந்து எடுத்துக்கிற முடியும். அதாவது இந்த கார்லேருந்து எலக்ட்ரிக் பவர் எடுத்துகிட்டு நம்ம லேப்டாப்பு சார்ஜ் பண்ணிக்கிறது, அப்புறம் மற்றபடி இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான அவுட்புட்டில் நம்ம அந்த கார் வந்து எடுத்துக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் ரியர் சைடு பூட் ஸ்பேஸ் வந்துட்டு அந்த பூட் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. சும்மா ஜஸ்ட் நம்ம காலை கீழே வச்சாலே எப்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த புட் டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் அந்த கார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஹேண்டிலே வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ளஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ளஷ் டைப் அப்படிங்கிறது இது வந்து நியூ கிடையாது. நிறைய கார்களில் வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்க நிறைய கார்களில் வந்து இந்த ஃப்ளஷ் டோர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது மஹிந்திராவில் XV700, அதுக்கப்புறம் டாடா சியரா. ஸோ இது மாதிரியான கார்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளஷ் டைப்பில் இருக்கிற டோர் ஹேண்டில் வந்துருச்சு. பட் இதுலேயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயுமே வந்துட்டு நல்ல ஒரு எலகன்ட் ஃபீல், நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்துட்டு கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கம்ஃபர்ட் கார், அதாவது 3 row ஒரு 7 சீட்டர் கார். ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லாங் ஜெர்னிலாம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இது வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றதுனால ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து என்ஜின் கிடையாது. அதனால் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு வெளியும் சரி இன்டீரியரும் சரி நிறைய இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்போர்டில் வந்து 13.6 இன்ச்சு ஒரு வெர்டிகல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தில் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ இது மாதிரி எல்லா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோட் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்பில் ரூஃபில் வந்து பார்த்தா அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு பேனரமிக் சன்ரூஃப் வந்துட்டு இருக்குது. இது வந்து நைட் டைமில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஆனால் டிரைவிங் போர்டுமே வந்து பார்த்தா அப்படின்னா நார்மலாக எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரி இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்குறாங்க. 10.25 இன்ச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கூடவே ஹெட்அப் டிஸ்பிளேயும் இதில் வந்து வந்துடுது. ஸோ டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து கிளஸ்டர் வந்து பார்த்துட்டு ஓட்டுற அவசியம் கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்துட்டு ஹெட்அப் டிஸ்பிளே இருக்கிறதுனால அதிலே வந்துட்டு எல்லா பேராமீட்டரும் அதிலே வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி ஈஸியாக நம்மளால் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக வந்துட்டு ட்ரைவிங் வந்து பண்ண முடியும். ஸோ லாங் ட்ரைவ் போகிறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட் வந்து பார்த்தா அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் ஆகிற மாதிரி சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக ரிக்ளைன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து லாங் ட்ரைவ் போகிறப்ப படுத்துகிட்டே போகலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக வெண்டிலேட்டர் சீட், மசாஜ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்மளோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுட்டு நல்லா கூட உட்காந்துருக்கலாம். பக்கத்தில் டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் ஸ்நாக்ஸ் மற்ற ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கூட நம்மளால் வந்து நல்லா வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி சீட்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த காரில். மல்டிமீடியான்னு எடுத்துக்கிட்டப்போ இந்த காரில் வந்துட்டு மொத்தம் 16 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சுற்றி ஸ்பீக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனோ பிராண்டோட இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு இந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்குது. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்குறத விட அளவாகவே வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும் இந்த காரில். இதில் வந்துட்டு 3 row சீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 3rd row வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அந்த 3rd rowமே வந்துட்டு ஆப்ஷனாக தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான வேரியன்ட் நமக்கு வந்துருக்கு. ஸோ 3rd row இல்லாமல் ஒரு சில வேரியண்ட்டு நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வேணும்னா நம்ம அந்த மாதிரி வேரியண்ட்டு சூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு 2 row இருக்கிற சீட் இருக்கிற அந்த கார் மட்டும் அந்த வேரியண்ட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3rd rowலாம் ஃபோட்டோ போடுறப்போ நமக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரிப்பு போகும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிக்க முடியும் இந்த காரில்.
ரேர் சீட், அதாவது செகண்ட் ரோ சீட்டில் இருக்கிற அந்த ஆம்ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக வந்துட்டு செட் பண்ணிக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாகவே இருக்குது. ஸோ நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறப்ப அதில் வந்து கப் ஹோல்டர், ஸோ இது மாதிரியான ப்ரொவிஷன்லாம் அந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் பாட்டில் மற்ற ஏதாவது கூல் ட்ரிங்க்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த காரில் வந்துட்டு அல்டிமேட்டாக லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரில் வந்துட்டு 5 சீட்டர் ஆப்ஷன் இருக்கிற வேரியண்ட்டு கிடைக்குது, அதே நேரத்தில் 7 சீட்டு இருக்கிற வேரியண்ட்டு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை 5 சீட்டு இருக்கிற அந்த ஒரு வேரியண்ட்டில் வந்து நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 935 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதே 7 சீட்டர் இருக்கிற அந்த ஒரு வேரியண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பூட் ஸ்பேஸ் வந்துட்டு 299 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்துட்டு தேர்ட் ரோவும் சரி செகண்ட் ரோவும் சரி நம்ம ஈஸியாக நம்ம நல்லா வந்து ஃபோல்டு பண்ணிக்கிற முடியும். தேர்ட் ரோவை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 890 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் தேர்ட் ரோ செகண்ட் ரோ இந்த 2 ரோ சீட்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா நம்ம கிட்டத்தட்ட 2150 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது ரொம்ப பெருசு, ரொம்ப ஹியூஜ். அது இந்த அளவு இருக்கிறான்னா கண்டிப்பான கார்கோ, அதாவது நம்ம லக்கேஜ் வந்து ரொம்ப அதிக அளவு நம்மளால் வந்து லோட் பண்ணிக்கிற முடியும். அந்த ட்ரிப் போகிறாங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு செகண்ட் ரோ தேர்ட் ரோ இது ரெண்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பெட்டு ஒன்று போட்டு கம்ப்ளீட்டாக படுத்து கூட போகலாம். ஸோ அந்தளவு ஸ்பேஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்துட்டு பூட் ஸ்பேஸில் வந்துட்டு 2 லேயரில், அதாவது டபுள் லேயரில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில். ஸோ அதை நம்ம அந்த மேட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பொருள், அதில் வெளியே வைக்க முடியாத, வெளியே எக்ஸ்போஸ் ஆகாத பொருள் ஏதாவது நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கீழே அந்த அடிப்பகுதியில் இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மேட்டு போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலம் வந்துட்டு நமக்கு இன்னுமே நிறையா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதே நம்ம அந்த 5 சீட்டு இருக்கிற அந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்பகுதியில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்னுமே பெருசாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த காரை பொறுத்தளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பூட்டில் வந்துட்டு அங்கங்கே வந்து ஹுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹுக்கில் வந்து நம்ம பேகு அது மாதிரியான ஐட்டங்கள் வந்து நம்ம வந்து தொங்க விட்டுக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பூட்டில் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு லக்கேஜ் வந்து வச்சுக்கலாம். நம்ம காரை வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கிறப்போ நம்ம அதில் வச்சுருக்கிற லக்கேஜ் வந்துட்டு அங்கங்கே ஆடாமல் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ இது மாதிரியான டைமில் வந்துட்டு நம்ம டேமேஜஸ் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளால் வந்து ஈஸியாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூட் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு சூரிய வெளிச்சம் உள்ளே வராத அளவு இருக்கிறதுக்காக அந்த ஒரு 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 எலக்ட்ரிக்கில் ஒரு ஷேடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாம் வந்து அந்த பூட் ஸ்பேஸ் இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஷேடிங் வந்துட்டு அந்த கவர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓப்பன் ஆகிரும். அது வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்துட்டு பூட் ஸ்பேஸுக்குள்ளே அந்த ஹீட் ஆகிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இது வந்து எலக்ட்ரிக் கார்ன்றதுனால கண்டிப்பாக அதுக்கு சார்ஜிங் வயரு இது மாதிரியான அடாப்டர்ஸு இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே செப்பரேட்டாக டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 35 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்காகவே செப்பரேட்டாக டெடிக்கேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த காரில். இந்த காரில் வந்துட்டு ஒரு சில ஆடாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டர்ன் அசிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம காரை வந்துட்டு டேர்ன் பண்ணுறப்போ நம்ம வந்து லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நம்ம காரை வந்து டேர்ன் பண்ணுறப்போ ஆப்போசிட்டில் ஏதாவது கார் இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். அது ஒரு அலாரம் வந்துட்டு கொடுக்கும். இன்கேஸ் நம்ம அந்த காரை வந்து இடிக்கிற மாதிரி ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக்கப் பண்ணி காரை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதன் மூலம் நம்ம வந்துட்டு பெரிய விபத்துகளை நம்மளால் ஈஸியாக வந்து தடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம காரை வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அதில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த காரை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம காருக்கு முன்னாடி ஏதாவது கார் எது இருந்துச்சு அப்படின்னா உடனே நமக்கு வந்துட்டு ஒரு அலாரம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். இதன் மூலம் வந்துட்டு நம்ம அலர்ட் ஆகி காரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா மெதுவாக வந்துட்டு நம்ம காரை வந்துட்டு வெளியே எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பெரிய விபத்துகளை வந்து கண்டிப்பாக வந்து தடுக்குது. அதே நேரத்தில் எஜிஸ்டிக் வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு ஃபீச்சர் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பின்னாடி நம்ம காருக்கு பின்னாடி வேறு ஏதாவது கார் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு அலாரம் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும். இதன் மூலம் நம்ம அலர்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால நம்மளோட டிரைவிங் கம்ஃபர்ட்டு கன்வீனியன்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக வந்து ஆகிடும்னு சொல்லலாம். அந்த பார்க்கிங் அசிஸ்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா
நம்ம காரை வந்து பார்க் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு அந்த பார்க்கிங் மோட் நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே போய் கார் வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் அந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்போர்டு சிஸ்டம் அசிஸ்ட் அந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு டெடிகேட்டட் ஃபீச்சர், ஒரு யூனிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். இது வந்து நம்ம காரை வந்துட்டு அந்த பார்க்கிங் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கார் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா புக் பண்ணும்போதே நமக்கு இன்டீரியர் இந்த மாதிரியான ஒரு கலர், இந்த மாதிரியான தீம், இந்த மாதிரியான மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நம்ம ஆப்ஷனாக வந்து கொடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈவன் சீட்டு சரி, சீட்டில் வரக்கூடிய அந்த ஃபேப்ரிக்கு, அந்த ஹெட்ரெஸ்ட்டு, ஸோ இது மாதிரியான எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஆப்ஷனாக வந்துட்டு நாமளே வந்துட்டு ஈஸியாக சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இந்த காரில் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நிறைய யூனிக்காக ஒரு சில டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல பிளாக் கலர் தீமில் வந்துட்டு வர்றது மாதிரி எல்லா இடத்துலையும், அதாவது எக்ஸ்டீரியரில், காரோட எக்ஸ்டீரியரில் பிளாக் தீமில் வர மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஈவன் ஸ்கோடா லோகோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு உள்ள இன்டீரியர் வந்துட்டு சீட்ஸு எடுத்துட்டோம்னா நல்ல ஸ்போர்ட்டிக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் சீட்ஸ் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுலேயுமே அங்கங்கே வந்துட்டு பிளாக் கலர் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, சூட் ஆகிற மாதிரி இந்த கார் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கலர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரோஸ் வுட் அப்படின்ற ஒரு கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு கம்ப்ளீட்டாக ப்ளூ கலர் இருக்கிற மாதிரியான ஒரு தீம் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஒரு கலர் வந்து கிடைக்குது. அண்டு ஒயிட் கலர், அப்புறம் சில்வரு, அதுக்கப்புறம் க்ரே, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு எனர்ஜி ப்ளூ அப்படின்னு இன்னொரு கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு ரெட் கலரு, அதுக்கப்புறம் க்ரே, அதாவது கிராஃபைட் ரெட் க்ரே அப்படின்னு ஒரு கலர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்டு கம்ப்ளீட்டாக பிளாக். ஸோ இது மாதிரி கலர் ஆப்ஷனும் நமக்கு வந்து கிடைக்குது இந்த காரு. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்கோடா பீக் காரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்துட்டு இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணலை. அநேகமாக 2026 முடியறதுக்குள்ளே, அதாவது டிசம்பருக்குள்ளே இந்த கார் வந்துட்டு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா ஸ்கோடா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி கூடி சீக்கிரத்தில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த கார் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இன்னொரு புது காரோட.